ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். கெட் ரெடி வித் மீ அன்ஃபில்டர்ட் ரா வெர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெட்டிங்காக ரெடியாக போகிறேன். ஸோ அதான் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு vlog-ஆக காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த வெட்டிங் அன்னைக்கு அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வேறு இருந்துச்சு. ஸோ நான் வெட்டிங்கும் கிளம்புற மாதிரி இருந்தது. ஆல்சோ இந்த பூஜை எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு டைம் இருக்காதுன்னு தெரியும் ஹேர் வாஷ் பண்ணால். ஸோ அதனால் நான் ப்ரீவியஸ் டேவே ஹேர் வாஷ் பண்ணி நல்லா பன் மாதிரி போட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே எழுந்துட்டு நான் வந்து சும்மா மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் ரெடியாக போகிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராசஸும் நான் வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்காதுன்னா தெளிவாக ஃபஸ்ட்டு எல்லாமே பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்கின் கேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். என்னோடய ஃபேஸ் எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரோஸ் வாட்டர் போட்டால் நல்லது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். ஆல்சோ வந்து டேம்ப் ஸ்கின்னில் வந்து ஸ்கின் கேர்லாம் போடும்போது இன்னுமே எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அதுக்காக தான் ஜஸ்ட் அந்த ஒரு வெட்னஸ்க்காக சும்மா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து நயாசினமைட் சீரம் போட்டுக்கிறேன். இது வந்து மினிமலிஸ்டோடது 10% நயாசினமைட் எடுத்து போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு புது ப்ராடக்ட் மட்டும் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காசரெக்ஸோட அந்த ஸ்னெயில் எசன்ஸ் இருக்கும் இல்லையா, 96%, அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை நயாசினமைட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நான் வந்து இந்த எசன்ஸ் எடுத்து போட்டுப்பேன். இது வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 பம்ப் எடுத்தாலே போதும். கன்சிஸ்டன்ட் யூஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போவே எனக்கு பிடிச்சிருக்கு தான். பட் இன்னும் நல்ல அப்டேட்டட் ரிவ்யூ மாதிரி கொடுக்கணும்னா நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எசன்ஸ்க்கு அப்புறமா ஹயாலுஜெல். இது என்னுடைய வழக்கமான ரொட்டீன் தான். மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி ஹயாலுஜெல் நான் வந்து போட்டுப்பேன். ஸோ ஹயாலுஜெல்லையும் என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக்லையும் ஈவனாக நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீனையுமே ஈவனாக என்னுடைய கழுத்துக்கும் நான் வந்து போட்டுருவேன். நீங்களும் எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் எது போட்டாலுமே சரி, உங்களுடைய கழுத்துக்கும் மறக்காமல் அதை எடுத்துகிட்டு வாங்க. கழுத்து அண்ட் காதையும் நீங்கள் விட்டுறாதீங்க. மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். அதுக்கு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுவுமே கொஞ்சம் ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் எடுத்து என்னுடைய ஃபேஸ், ஏஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஸ்கின் கேரில் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பகலில் வெளியில் போக போகிறேன், வெயிலில் போக போகிறேன். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் மறக்காமல் போட்டுக்கோங்க. நீங்களும் ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பர்டிகுலராக நிறையவே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. நான் மினிமலிஸ்டோட SPF 50 சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறேன். இதில் ஒயிட் கேஸ்ட்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. நல்லா ஒரு ஜெல் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப திக் க்ரீமாக இருக்காது. நல்ல ஸ்கின்னோட ஈவனாக பிளெண்ட் ஆகிரும். ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நல்ல சூப்பராக ப்ரெப் ஆகி இருக்குது மேக்கப் போடுறதுக்கு. அந்த க்ளோ உங்களுக்கு இப்போவே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு மேக்கப்பில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மேக்கோடைய ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் ஷேட் வந்து பிங்க் லைட்டுன்ற ஷேட் எடுத்து போட்டுக்கிறேன். எனக்கு ஹைலைட்டர்ஸ் பெருசாக விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது ஃபேஸ் ஷாப்போட இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். இதில் ஷேட் வந்து செரி கிஸ். நான் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் இருக்காது. அதை தவிர இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து நல்லாவே சூப்பரான ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசன்ட் டேஸில். என்ன இது வந்து ரொம்ப குயிக்காக நம்ம கண்ணத்தில் ஸ்டெயினை அப்படி பிடிச்சிக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு செக்ஷனாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்டையர் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளே இது அப்படியே வந்து போட்ட மணிக்கே உட்காந்துரும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் இன்றைக்கி நான் போட போகிறது கிடையாது. ஒரு நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக். ஸோ அதனால் 2 ஃபேஸோட கன்சிலர் சாண்ட் அப்படின்ற ஷேடில் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அதனால் அங்கே மட்டும் நான் வந்து ஸ்பாட் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்துட்டு மேக்கோடைய காம்பேக்ட் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் ஷேட் வந்து NC40. ஸோ இதே நான் வந்து என்னோட என்டையர் ஃபேஸ்க்கும் நான் வந்து போடாமல் ஜஸ்ட்டு நான் எங்கெல்லாம் கன்சிலர் யூஸ் பண்ணியிருக்கேனோ அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். மெயினாக என்னுடைய கழுத்துக்கும் காதுக்கும் நான் வந்து ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஃப் கேமராவில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி ஐப்ரோஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே வந்துருந்துச்சு. ரொம்ப ஈவனாக ஃப்ரெஷ்ஷாகவே ஐஷேடோவாக போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசன்ட் டேஸில் இதையும் நான் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கோ டு மேக்கப் லுக்கில் ஏ பியூட்டியோட ப்ளஷ் டிக்கிள்டு பிங்க் அப்படின்ற ஷேடில் எடுத்துகிட்டு என்னுடைய ஐஷேடோவாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் அண்ட் லோயர் ஐலைட்ஸ்லையுமே வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். தென் மஸ்காராக்கு லாரியலோட லேஷ் பாரடைஸ் மஸ்காரா வந்து எடுத்து என்னுடைய 2 அப்பர் அண்ட் லோயர் லேஷஸ்லையுமே நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஐஷேடோ பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாமே இன்றைக்கி பிங்க் பேஸ்டு மேக்கப் லுக் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் எல்லாமே பிங்காலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ப்ளஷ்ஷை தான் நான் இன்றைக்கி ஐஷேடோவாக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லிப்ஸ்டிக்கு நான் வந்துட்டு சுகரோடைய லிப் பாம் ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேக்கோடைய லிப்ஸ்டிக் ஆல் ஃபயர்ட் அப் அப்படின்ற ஒரு ஷேட் நல்ல ஒரு ஹாட்
பிங்க் கலர். அதை எடுத்துகிட்டு லைட்டாக அப்ளை பண்ணி என்னோட கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து மேப்ளினோட ஒரு லிப்ஸ்டிக்கும் நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதோடைய ஷேட் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நான் வந்து ஒரு குட்டி பிந்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஓவரால் லுக் வந்து அவுட்ஃபிட் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னுடைய ஹேர் ஸ்டைல். எல்லாமே மாற்றினதுக்கப்புறமா எனக்கு அன்றைக்கான லுக் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் எப்போதுமே இதை தான் பண்ணுவேன் எங்கே போனாலும். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அழகாக இருக்குமான்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டே தான் அன்றைக்கி. அந்த அவுட்ஃபிட்காக என்னன்னு தெரியல, எனக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னையை பார்க்குறதுக்கே நான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் என்னையவே. ஸோ ஜுவல்லரி அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். சாரீ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இப்போ நித்யா புட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோ வந்து கூடி சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இதில் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. 2 பீஸ் இல்லை 3 பீஸ் தான் மொத்தமே இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஓணம் மேக்கப் லுக்கில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் தைச்சதே இந்த சாரிக்காக தான். பட் ஓணம் மேக்கப் லுக்கு நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக என்னுடைய ஃபேவரட் ஸ்டெப் பெர்ஃப்யூம். ஸோ அதுக்கு நான் வந்து பாடி கியூபிடோட ஃப்ளாரல் கார்டன் அந்த சென்ட் எடுத்து நான் போட்டுக்கிறேன், அந்த ஒரு பெர்ஃப்யூம் எடுத்து. அண்ட் எனக்கு ஹேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் பஃப் வச்சுட்டு பின்னாடி வந்து கொஞ்சமாக கிளிப் எடுத்து செக்யூர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லிப்பூ வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் என்னுடைய ஓவரால் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பியூட்டிஃபுல்லான டெம்பிள் பார்டர் டிசைன் போட்ட காப்பர் சரி பார்டர் போட்ட ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான். ஸோ இது கூடி சீக்கிரமே நித்யா புட்டிக்கில் வர இருக்குது. எல்லாமே பிளாக் காம்பினேஷனில் தான், பட் சாரீ கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் நாங்கள் வந்து அந்த மேரேஜுக்கு போயிட்டோம். ஒரு 11 அந்த டைமில் நான் வந்து போயிருப்பேன்னு நினைக்கிறேன். சர்ச் வெட்டிங். ஸோ அதனால் சர்ச்சில் எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது, மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ இவங்க தான் பிரைட் அண்ட் க்ரூம். ஸோ பிரைட் வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் மெல்லோ மெரிஷா. பட் நாங்கள் அப்படி கூப்பிட்டதே கிடையாது, அவளுக்கு நாங்கள் வேற ஒரு பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். பட் சில ரீசன்ஸ்க்காக நான் அதை வந்து உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண முடியல. அண்ட் இந்த வெட்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அவளும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தால், நல்ல ஒரு ஒயிட் கலர் நெட் சாரீலாம் போட்டு, அதுக்கப்புறமா அந்த பிரைடுடைய அந்த பொக்கையெல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இப்போது அங்கே வந்து வெட்டிங் முடிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து மண்டபம் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் செஷன் நாங்கள் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போனோம். அண்ட் மண்டபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைட் அண்ட் க்ரூம்க்கு என்ட்ரி டான்ஸ் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே தான் டான்ஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காஸ்டியூம்லேயுமே வந்து அவள் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தால். அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் கீழே இருந்துட்டு. அண்ட் தென் கேக் கட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதெல்லாம் தான் அன்றைக்கி நடந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கி டே. ரொம்ப சூப்பராக டே டு பி ரிமெம்பர்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை Flawsome நித்யா அப்படின்னு போட்டிங்கனாலும் நம்ம சேனல் நேம்லேயே தான் இருக்குது இன்ஸ்டாவும். ஸோ அதையும் போய்ட்டு நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நித்யா புட்டிக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா ஃபெஸ்டிவ் சீசன்லாம் வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ நிறைய சாரீ கலெக்ஷன் அப்லோட் ஆக போகுது, அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நித்யா புட்டிக் யூடியூப் சேனலும் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.